காணாம போன 10 ஏக்கர் பரப்பளவு ஏரிய மீட்டெடுத்த வட்டாட்சியருக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. பழைய விவசாய நிலங்கள் புத்துணர்ச்சி பெற போகிற மகிழ்ச்சியில பொதுமக்கள் ஆழ்ந்திருக்காங்க. 30 வருட கால போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குன்னு பொதுமக்கள் மிகுந்த சந்தோஷத்துல இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்திருக்கு கந்தாடு கிராமம். இங்க குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்துக்காகவும் 1981ஆம் ஆண்டு 35 ஏக்கர் பரப்பளவுல புது ஏரி அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த ஏரியில 10 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை அதே ஊரை சேர்ந்த 21 நபர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சதா கூறப்படுது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலா இந்த ஏரியில இவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சதா கூறப்படக்கூடிய நிலையில இது தொடர்பா வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு எல்லா பிரிவுகளுக்கும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்திருந்திருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரிய தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இத்தனை ஆண்டுகால போராட்டத்துக்கு இப்போ வெற்றி கிடைச்சிருக்கு. மரக்காணம் தாசில்தார் பாலமுருகன் தலைமையில ஏரியில ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய பணிகள் நடந்திருக்கு. ராட்சத இயந்திரங்களை கொண்டு இங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருந்திருக்காங்க. போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இந்த ஆக்கிரமிப்புகள் வெற்றிகரமா அகற்றப்பட்டிருந்திருக்கு. மேலும் இந்த ஏரிய தூர்வாரி பராமரிப்பு செஞ்சா கண்டிப்பா இங்க தண்ணீர் தேங்குச்சுன்னா பழைய விவசாய நிலங்கள் புத்துணர்ச்சி பெறும் அப்படின்னு பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க.